First, next week Nifty and Bank Nifty levels கொடுத்துறேன். Alright, so Nifty பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ஃப்ரைடே வந்து 11,930ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் அப்புறம் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பை அபவுட் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தே மேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி லாஸ்ட் Thursdayல நல்ல ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ ஐ ஷோ யூ நோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களோட இப்போ இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சில் வரும்போதும் இந்த கரெக்ஷன் வருது பார்த்தீங்களா, இந்த கரெக்ஷன் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களோட Hi guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் கொடுத்துட்றேன். ஆல்ரைட், ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஃப்ரைடே வந்து 11,930ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் அப்புறம் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பை அபவ் 11,967 இந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணிக்கலாம். டார்கெட்ஸ் வில் பி 12,028 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 12,074. அண்ட் அதே மாதிரி செல் பண்ணணுன்னா செல் பிலோ 11,894 இந்த ரேஞ்சுக்கு கீழே செல் பண்ணிக்கலாம். டார்கெட்ஸ் வில் பி 11,832 அண்ட் 11,786. இது வந்து நிஃப்டிக்கான நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ். அண்ட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,478ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பை அபவுட் 24,568 இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா பை பண்ணிக்கலாம். டார்கெட்ஸ் வில் பி 24,674 அண்ட் 24,802. அண்ட் அதே மாதிரி செல் பிலோ வந்து 24,368 இந்த ரேஞ்சு கீழே போயிடுச்சுன்னா we can go for a sell. டார்கெட்ஸ் வில் பி 24,282 and 24,154 இந்த ரேஞ்சுக்கு கீழே. that is your targets for sell below. So that is the levels for Nifty and Bank Nifty. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஸோ ஒரு பேசிக் கேள்வி எனக்கு யூடியூப் கமெண்ட்ஸில் வந்தது, ப்ளஸ் இன்றைக்கி நான் ரிவ்யூ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும் போதும் கேட்ட கேள்வி என்னென்னா, சார் மந்த்லி ஒரு எப்படி ஒரு 10% மந்த்லி இந்த மார்க்கெட்டில் சம்பாரிச்சிடலாம், ஹவு டு மேக் 10% ப்ராஃபிட் எவ்ரி மந்த் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேள்வி எல்லாருக்குமே ஒரு காமனான கேள்வி தான். இன்னொன்று நிறைய பேர் உள்ளே வரும்போது இந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் வருவாங்க. ஹவு டு மேக் 10%, ஒரு 10% எடுத்துட்டா போதும்ப்பா, மாதம் எடுத்துட்டா போதும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட மக்கள் வராங்க. ஸோ அதை பற்றி தான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் நான். என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10% ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரீங்க, 50% வந்தால் வேணான்னு சொல்ல போகிறீங்களா? லாஜிக்கே இல்லையா? இப்போ மார்க்கெட்டில் 100% வந்தால் வேணான்னு சொல்ல போகிறீங்களா? ஏன் அந்த 10% ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்? என்னென்னா நமக்கு தேவை என்னென்னா 10% வந்தால் போதும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். என்னென்னா ஒன்று, மை அட்வைஸஸ், மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது கம் வித் அ ஓப்பன் மைண்ட். 10%, 5%, எனக்கு 2%, இல்லை எனக்கு 100%, மாதம் டபுள் பண்ணோம், எந்த கமிட்மெண்ட்டுமே வச்சுக்காதீங்க. வென் யூ ஆர் கம்மிங் இன் டு த மார்க்கெட், ஹாவ் அ ப்ராப்பர் மைண்ட் செட். ஃப்ரீயாக வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே, எவ்வளோ கொடுத்தாலும் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். தட் இஸ் வாட் மேக்ஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஒரு ரீட்டைலரோட மைண்ட் செட் தான் என்ன ஆகுதுன்னா, எனக்கு இவ்வளோ %, மாதம் 10%. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அவங்களால எடுக்க முடியலன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுவான், நான் மாதம் உனக்கு 10% கொடுத்துருவேன்னா அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவன் கட்சியில் லாஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுவான். இதுதான் பிரச்சனை. ரீட்டைல் ட்ரேடரோட மைண்ட் செட் என்னென்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வரணுன்றத மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சி, மார்க்கெட் இஸ் அ ஓஷன். போயிட்டு ஃபிஷிங் பண்ண போயிட்டிங்கன்னா என்ன வருதோ அதை எடுத்துக்கிட்டு வர தெரியணுமே தவிர, இன்றைக்கி உள்ளே போனவொடனே இன்றைக்கி எனக்கு என்ன சொல்கிறது, பெரிய திமிங்கலம் தான் வேணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்லை இன்றைக்கி எனக்கு ஒரு ஷார்க்கு தான் வேணும், எனக்கு இந்த மீன் தான் வேணும்னு நம்ம கேட்க முடியாது. எது கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு we have to be contented with what we have. எது கிடைச்சாலும் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே டைமில் சம்டைம் மார்க்கெட்டுக்குள்ளே போகிற அன்றைக்கி ப்ராஃபிட்டே தான் வரணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் லாஜிக். ஒரு ஃபிஷிங்கே எடுத்துக்கோங்களேன். எவ்ரி டே கேன் பி அ ஃபிஷிங் டே. அதை தான் சொல்லுவாங்க, எவ்ரி டே கேன் பி அ ஃபிஷிங் டே, பட் எவ்ரி டே இஸ் நாட் அ கேச்சிங் டே. டெய்லி நம்ம மீன் பிடிக்க போகலாம், ஆனால் எல்லா நாளுமே மீன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில நாள் எம்டி ஹேண்டடாக கையை விரிச்சிட்டு தான் வரணும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். எல்லா நாளும் ட்ரேடிங் டே தான், ஆனால் எல்லா நாளுமே ப்ராஃபிட் டேன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இட் கேன் பி லாஸஸ், சம்டைம் இட் கேன் பி பிரேக் ஈவன். ஸோ எது கிடைச்சாலும் மார்க்கெட்டில் ஓகே அன்னைக்கு இதுதான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் இட் மேக்ஸ் யூ அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது ஓப்பன் மைண்டோடு போங்க. இன்றைக்கி மார்க்கெட் என்ன செட்டப் வச்சுருக்கோம், அந்த ட்ரேடை நான் எடுத்து என்ன ப்ராஃபிட் வந்தாலும் எடுக்கலாம். அந்த மைண்ட் செட்டில் போனீங்கனாலே ஃபஸ்ட்டு யூ வில் பிகம் அ ஃபஸ்ட் ஸ்டெப் டு அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம், சார் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் நான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. ஸோ ரிஸ்க் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மை சஜஷன் இஸ், எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும்
மினிமம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 ரூபாய் ரிஸ்க் வைக்கிறேன்னா எனக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட் வர்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்போது மினிமம் ஒரு 1000 rupees ரிஸ்க் எடுத்தேன்னா எனக்கு 1500 to 2000 ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் அது ப்ராஃபிட்டபிள் ட்ரேடுன்னு ஐ சஜஸ்டட். மினிமம் 1:1 வரணும். அதுவே வந்து ஒரு பேஸ் ட்ரேடு தான். 1:1ன்றது ஓகே, ஒன்றுமே இல்லாததுக்கு ஓகேன்ற மாதிரி. பட் 1:1.5 அண்ட் 1:2ன்றது ஒரு நல்ல லெவல் ஆஃப் ட்ரேடிங். ஸோ எப்போவுமே ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகும்போது அது 1:1.5. இப்போ நான் ஒரு 10,000 ரூபா ரிஸ்க் எடுக்கிறேன்னா மினிமம் 15,000லேருந்து 20,000 25,000 மேலே எவ்வளோ வந்தாலும் தட் இஸ் ஓகே. ஆனால் 10,000 ரூபா ரிஸ்க்குக்கு எனக்கு 5,000 தான் ரிவார்டுனா அந்த ட்ரேடை தயவு செய்து எடுக்காதீங்க. அது கடைசியில் எப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு பல ட்ரேடுகள் பிடிச்சாலும் ஓவரால் அசட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸ் என்ன இல்லைன்னா உங்களோட மொத்த ட்ரேடு கஷ்டப்பட்டதையும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மினிமம் 1:1.5 ஆர் 1:2 இந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஞ்ச் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நார்மல் ட்ரேடர் தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா லாஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துப்போம், ப்ராஃபிட் கொஞ்சம் வந்தாலே வச்சுட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு லாஸ் 10 ட்ரேட் ப்ராஃபிட்டே எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ். பட் வென் யூ கம் டு இன்ஸ்டிடியூஷனல் அது டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் தே ஆல் யூஸ் பிரமிடிங் மெத்தட். நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட். நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மறுபடியும் கொடுக்குறேன், ஒரு ஜஸ்ட் ரீகேப்புக்காக. இப்போ பிரமிடிங்கிறது என்னென்னா ஒரு பிரமிடுன்றது இப்படியா இருக்கும், தலைகீழ இருக்காது. கரெக்டாக ஒரு பிரமிடுன்றது எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரமிடுன்றது கீழே பெருசாக இருக்கும், மேலே போக போக என்ன ஆகும் உங்களுக்கு சின்னதாகிட்டே வரும். ஸோ இது மாதிரி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் இதுதான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிரமிட் கான்செப்டில் கீழே ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கும்போது லெட்ஸே அவங்க வந்து ஒரு 1000 லாட் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேலே போக போக என்ன ஆகும், கம்மியாகிட்டே வரும். லெட்ஸே இங்கே ஒரு 500 லாட்ஸு, அதுக்கு மேலே போகும்போது ஒரு 300 லாட்டு, தென் 100 லாட்ஸ். ஸோ என்ன ஆகும்னா இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் மேலே போனாலும் அந்த 100 லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஒரு மார்க்கெட் ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் போகுதுன்னா அந்த அப் ட்ரெண்டில் ஒரு ஏற்றத்தாழ்வுன்றது எப்போவுமே இருக்கும், அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டில் போயிடுது. அப்போ ஒரு மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு ஃபார்மேஷன் தான் போகும், ஒரு ஜிக்ஸாக் மாதிரி தான் போகும். ஒரு மேலே போச்சுன்னா கீழே வரும், கொஞ்சம் திருப்பி மேலே போவோம், கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோவாக உள்ளே போவோம், திருப்பி ஒரு புது ஹை, அப்படியே லோ ஹைன்னு போயிட்டுருக்கும். இப்போ இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சில் வரும்போதும் இந்த கரெக்ஷன் வருது பார்த்தீங்களா, இந்த கரெக்ஷன் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பொசிஷன்ஸை ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வருவாங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுதான் அர்த்தம். இப்போ இந்த பிரமிடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கீழே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 1000 லாட்ஸு, அடுத்த ஆவரேஜ் பண்ணிவிட்டு எங்கே நெக்ஸ்ட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் திரும்பி ஏறுதுன்ற பட்சத்தில் மறுபடியும் இன்னும் ஒரு 500 லாட்டு, திருப்பி இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு 300 லாட்ஸ். இதுக்கப்புறம் எவ்வளோ மேலே ஏறினாலும் 100 லாட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. கெட்டிங் இட். ஸோ அப்போ ஒரு பிரமிடிங் கான்செப்ட் அப் ட்ரெண்டுக்கும் இதுதான், டவுன் ட்ரெண்டுக்கும் இதுதான். இப்போ இது தலைகீழ வந்தாலும் அதுதான். டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இது டவுன் ட்ரெண்டுக்கு தான், இது அப் ட்ரெண்டுக்கு தான் வேறு நினச்சிக்காதீங்க. ஸோ டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் அதே சினாரியோ தான். இப்போ மேலே இருந்து கீழே வரும்போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி வந்துட்டு இருக்குன்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த 1000 லாட்ஸை மேலே ஃபஸ்ட்டு செல் பண்ணுவாங்க, ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது 500 லாட்ஸு, மறுபடியும் ஆவரேஜ், திருப்பி 300 லாட்ஸு, திருப்பி 100 லாட்ஸு. ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க போன வீடியோவில். அப்போ அப் ட்ரெண்டுக்கு போகும்போது ஏற்றிக்கிட்டே இறக்கிட்டே போனோம், டவுன் ட்ரெண்ட் போனால் ஏற்றிக்கிட்டே போனோம். இல்லை, பிரமிடுன்றது ஒரே இது தான். அதோட மெத்தடாலஜி அப் ட்ரெண்டாக இருந்தாலும் டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுற மெத்தடில் தான் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட்லேயும் மேலே வந்து அதிகமான லாட்ஸு, கீழே இறங்க என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணிகிட்டே போவோம். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், செல் அடிப்பார். இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவ் பாருங்களேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆளுங்க பண்ணுறது இந்த இடத்துல ஒரு லாட்டு செல்லு அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் அவருக்கு ஆப்போசிட்டாக மேலே போயிடுச்சு, திருப்பி கொஞ்சம் கீழே இறங்கின உடனே இங்கே என்ன பண்ணுவார், ஒரு லாட்டுக்கு 2 லாட்டு செல் போடுவார்.
எதுக்கு? கொஞ்சம் கீழே இறங்கிச்சுனாலும் எனக்கு ஆவரேஜ் ஆகிடும், அதுக்கு மேலே வரதெல்லாம் ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? மேலே போகும்போது ஓகே இப்போது 3 லாட்டு செல்லு, மேலே போனால் இன்னும் கொஞ்சம் 4 லாட்டு செல்லு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவார்? கரெக்டாக எங்கே போயிட்டு மார்க்கெட் திரும்பி இப்போ டோட்டலாக செல் ஆக போதோ இந்த டாப்பில் வந்துட்டு என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவார். புரியுதுங்களா? இதுதான் ரீட்டைல் ட்ரேடர். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் உங்களோட லெஜரை எடுத்து பாருங்கள், அப்போ தெரியும். கரெக்டாக நீங்கள் போட்டதே ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்கும். கரெக்டாக எப்போல்லாம் மார்க்கெட்டு கீழே மேலே ஏற போதோ அங்கெல்லாம் செல் பண்ணுவோம், எப்போ டோட்டலாக கீழே இறங்கும் போதோ அங்கே தான் போயிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரும். ஸோ இதை நிறைய ரீட்டைல் ட்ரேடர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி மெத்தட் ஆஃப் அ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். ஒரு ப்ரொஃபஷனலிசம்ன்றது என்னென்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆஃப் ட்ரேடிங்கு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் தான் நம்ம அதை கரெக்டாக பண்ண முடியும். இல்லைனா நம்ம லாஸில் தான் ஆவரேஜ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ன்றது தே ஆவரேஜ் இன் ப்ராஃபிட்ஸ், ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ன்றது தே ஆவரேஜ் இன் லாஸஸ். ஸோ மை அட்வைஸ் டு ஆல் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ஒன்று மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி மேலே எழுதி ஸ்லோகன் மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க, நெவர் ஆவரேஜ் இன் லாஸஸ். லாஸ் வருதுன்னா எப்போவுமே ஆவரேஜ் பண்ணாதீங்க. இதை மட்டும் ஒரு ஸ்லோகன் மாதிரி வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கனாலே பாதி ரிஸ்க்கு போயிடும். ஸோ ஒரு உள்ளே வரும்போது மைண்ட் செட்டு கிளியராக வாங்க. அதே டைமில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஃபிக்ஸு பண்ணிவிட்டு வர வேண்டாம். அதே டைமில் ரிஸ்க் எடுக்கும் போதும் ப்ராப்பர் ரிஸ்க், நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1:1.5 1:2 இந்த ரேஞ்சில் இருந்தாலும் பெட்டர். அதே மாதிரி ப்ரமீடிங் கான்செப்டை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் எதிர்பார்க்குறது காட்டிலும் ப்ராஃபிட்டபிலிட்டி வில் பி வெரி ஹை. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது ஃபஸ்ட்டு திங், நம்மளோட கேபிட்டலை இங்கே சேஃப்கார்ட் பண்ணணும். பிரின்சிபல் போட்ட பிரின்சிபல் சேஃபாக இருக்கிறது தான் இருக்கிறதுலே அல்டிமேட் டெசிஷன். நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னா, என் கேபிட்டல் ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும். முதல்ல ப்ராஃபிட் பண்ணுறது இல்லை, இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு கேபிட்டலை சேஃப்கார்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை, அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேபிட்டலில் சேஃப்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே யூ ஆர் வான் தி வார். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் பின்னாடி தேடி வந்துடும். ஸோ கேபிட்டலை எப்படி சேஃப்கார்ட் பண்ணணுன்றதெல்லாம் கற்றுக்கிட்டு, எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு, இப்போ இந்த சொன்ன மாதிரி ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு மேக் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, லாஸ்ட் வீக் நான் பேங்க் நிஃப்டி பற்றி பேசியிருந்தேன், ஆப்ஷன்ஸ் பற்றி. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சார் இந்த வாரம் என்னாச்சு, ஹவு டிட் தி பேங்க் நிஃப்டி கோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ திஸ் வீக் வாஸ் அ ஹியூஜ் ப்ராஃபிட் ஃபார் அஸ். இப்போ எங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தே மேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி லாஸ்ட் Thursdayல நல்ல ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ ஐ ஷோ யூ நோ. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களோட டெலிகிராம் குரூப் இது. ஸோ அந்த குரூப்பில் வந்து லாஸ்ட் வீக் பேங்க் தான் நேற்று Thursday அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 22 October Thursday அன்றைக்கி கரெக்டாக. ஸோ ஐ கேவ் 24,400 புட் 30 to 40 rupeesல வாங்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 24,700 கால் இன்சூரன்ஸ்க்காக 20 to 30 rupeesல வாங்கி சொல்லியிருந்தேன். ஸோ மக்கள் எல்லாருமே எடுத்தாங்க. எடுத்துகிட்டு ஸோ நேற்று Thursday பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ எவ்ரிபடி மேட் சம் குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸோ 24,400 காலில் மட்டும் ஆல்மோஸ்ட் 20,000 rupees he made profit. ஸோ அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா அதே 24,400ல் ஸோ 32,000 ப்ராஃபிட் பண்ணார். இன்சூரன்ஸில் ஒரு 8,000 கொடுத்துட்டு ஓவரால் 24,000 ஆல்மோஸ்ட் 25,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 8,000 பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 17,000. ஸோ இது எல்லாமே எங்களோட லைவ் குரூப்பில் எல்லாருமே அன்றைக்கி ஜஸ்ட் ப்ராஃபிட் பண்ணிட்ட பிறகு அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இது இதில் கூட தெரியுது பாருங்கள், நான் கொடுத்த கால்ஸில் கரெக்டாக 24,400ல் 21,000 ப்ராஃபிட்டு, அந்த 700ல் 5,000 லாஸ் தான். அது என்னென்னா ஓவரால் இதுவில் எனக்கு அது இன்சூரன்ஸ் தான். அது இன்சூரன்ஸுன்றது எப்போவுமே நம்ம ஒரு காருக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸோடு தான் நான் கொடுக்குற அந்த பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி கால்ன்றது வரும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் நமக்கு சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சுனால் இந்த இது என்ன பண்ணோன்னா நம்மளோட கேபிட்டலில் சேஃப்கார்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இன்சூரன்ஸ் போடுறது. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 30 to 40 rupeesல எடுக்க சொன்னேன். கரெக்டாக மார்க்கெட் 40 rupees வந்துட்டு அங்கேருந்து 196 போச்சு ஹை. ஐ திங்க் 186 or 196, ஆல்மோஸ்ட் 400 times 500 times கிட்டத்தட்ட 450 times கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. வெறும் 10,000 ரூபா போட்டிருந்தா ஆல்மோஸ்ட் 30 to 45,000 rupees would have been the profits. அதில் நிறைய பேர் they made like 20,000 30,000 40,000 நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் வீக் கேட்டவங்களுக்கு அதுக்கு தான் ஜஸ்ட் இதை காட்டணும்னு நினச்சேன். ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி
ஸோ அதான் சொன்னல, போன வாரமே சொல்லியிருந்தேன், ஆப்ஷன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டைம் நவ் டு ட்ரேட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது இட் இஸ் பெட்டர் நவ். ஏன்னா இப்போ ஃபியூச்சர்ஸ் ரொம்ப டைட் பண்ணியாச்சு, மார்ஜின் லெவலும் அதிகமாகிடுச்சு. ஷேர்ஸில் எப்பவும் பண்ணுறது இன்வெஸ்டராக பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் நவ் இட் இஸ் தி பெஸ்ட் டைம் டு ட்ரேட் இன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஆல்ரைட். ஸோ இன்கேஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் காண்டாக்ட் அஸ் பை தி டிஸ்கிரிப்ஷன் பிலோ. ஸோ இந்த வாரம் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மிங் 29th வர நெக்ஸ்ட் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29th லைவ் ஃபுல் டே கிளாஸஸ் வந்து கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர். ஸோ ஃபுல் டே கிளாஸஸ் தீபக் சார் வந்து ஆன்லைனில் இங்கேருந்து கொடுப்பாரு. பட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் உங்களுக்கு எல்லா பிரான்ச்லையுமே 26th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடும். சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் ஃபண்டமெண்டல்ஸ் 26 மண்டேலேருந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதோட ஃபஸ்ட்டு ஃபுல் டே செஷன் ஆன் 29th வந்து உங்களுக்கு ஃபுல் டே செஷன் ஆன் பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூருக்கு வந்து தீபக் சார் கொடுப்பாரு. அதே மாதிரி 31st வந்து ஃபுல் டே செஷன் இன் சென்னை. ஸோ 31st அன்றைக்கி ஃபுல் டே செஷன் தீபக் சாரோட ஃபுல் டே செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் November 2nd இன்கேஸ் டேரெக்டாக பிரான்ச்சுக்கு வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் செஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஸோ ஆன்லைன் பார்த்தீங்கன்னா கம்மிங் November 2nd அன்றைக்கி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பேட்சஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா கூட இந்த வாரம் ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே பேங்க் நிஃப்டி மட்டுமே தே மேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்மளது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஒன் டைம் ஃபீஸ் மட்டும் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸ்பைரி கால்ஸ் லைவ் மார்க்கெட்லேயும் வந்து ட்ரேட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நாலேஜையும் கற்றுக்கிட்டு அதே டைமில் கொடுத்த காசையும் ப்ராஃபிட்டாக பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் எல்லாருமே ஹாப்பி தான். ஸோ தட் இஸ் வை வி கிவ் தட் எக்ஸ்பைரி கால் ஆஸ் வெல். ஸோ அதுவும் நெக்ஸ்ட் தேர்ஸ்டேவும் எவ்ரி வீக் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் மாதிரி தான் நமக்கு. ஸோ இன்கேஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு கால் பண்ணி யூ கேன் ஆல்வேஸ் ரெஜிஸ்டர் யுவர் நேம் ஃபார் தட். ஆல்ரைட். ஸோ முக்கியமாக இந்த டாப்பிக்கில் சொல்ல வேண்டியது அந்த விஷயம் தான். என்னென்னா 10% 15% மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஓப்பன் மைண்டோடு வாங்க. அதே டைமில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். 1:1.5 ஆர் 200 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபிட்டலை சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டான ஆவரேஜிங்கை லாஸஸில் பண்ணாமல் ஆவரேஜிங்கை ப்ராஃபிட்டில் பண்ணிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு மேக் சம் குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் யூஸிங் திஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட். Alright, so I hope this video was useful for everyone. Thank you very much for joining. Take care.